ஹாய் விவர்ஸ், இது நம்ம மேட்டுப்பாளைய காட்டூர் ரயில்வே கேட்டுங்க. வழக்கம் போல் நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க. எனக்கு முன்னாடி ஒரு 100 வண்டி நிற்கிது, எனக்கு பின்னாடி ஒரு 100 வண்டி நிற்கிது. அது போக ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று நிற்கிது. சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. முடியல தலைவரே, முடியல. எச்எஸ் சூர்யா மாதிரி ஆகிட்டேங்க. டிராஃபிக்கில் மாட்டி ரயில்வேல வந்து அதிகாரிகள் இருப்பீங்க. தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷம் கேட்டு போட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 10 வண்டி 20 வண்டி தான் சேரும். ஸோ அரை மணி நேரம் கேட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 200 வண்டி சேர்ந்துருது. ஸோ நெருக்கடி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. இதை தான் வந்து நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். ரயில்வே துறையினர் யாராவது பெரிய அதிகாரிகள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கோரிக்கையை ஏற்றுக்கோங்க. பஸ்ஸு பார்த்தீங்களா, அது இங்கே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுது பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துல திருப்புறாங்க பார்த்தீங்களா. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற தன்மையும் கிடையாது நம்ம மக்களை பொறுத்த வரையும். நான் தான் முன்னாடி வருவேன், நான் தான் முன்னாடி போவேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லேயே இருக்கிறாங்கப்பா. வந்து மெட்ராஸ் தான் டிராஃபிக் சிட்டின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ பார்த்தா நம்ம மேட்டுப்பாளையம் கூட டெவலப்மெண்ட் ஆகிடுச்சுப்பா இந்த டிராஃபிக்னால. இங்கே பாருங்க, கேரளா வண்டி, கர்நாடகா வண்டி, மகாராஷ்டிரா வண்டி, இது டூரிஸ்ட் பிளேஸு. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஊரை வந்து டெவலப்மெண்ட் பண்ணணும். ஒரு மேம்பாலம் போட்டு கொடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு உபயோகமாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். இங்கே பார்த்தீங்களா ஆம்புலன்ஸ் வருது, அன்பு ஆம்புலன்ஸ். ஸோ எவ்வளோ ஒரு எமர்ஜென்சியாக போகிறாங்க தெரியுமா. இவங்களுக்காக தாங்க நான் இந்த வீடியோவே போடுறேன். இதுக்குள்ளே வந்து ஒரு பேஷண்ட்டை இப்போ கூப்பிட போகிறாரு. அன்பு ஆம்புலன்ஸ், அப்புறம் தென்றல் ஆம்புலன்ஸ், 108 நிறைய ஆம்புலன்ஸ் சர்வீஸ்லாம் இந்த ஊரில் இருக்குது. ஸோ இந்த ரோட்டை கடக்கும்போது அவங்க எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த கேட்டு தாங்க நான் சொல்கிறது. ஒரு கேட்டை தாண்டறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பெரிய சாதனை பண்ண மாதிரியே இருக்குதுங்க. நண்பர்கள் வந்து டிராஃபிக்கை கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஏரியா பசங்க. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸுங்க. ட்ரெயின் மாதிரி நிற்குது. ஏதோ சரக்கு ரயில் எப்படி ரொம்ப நீட்டாக இருக்கும்ல, அந்த பாக்ஸை கூட எண்ண முடியாது. அந்த பாக்ஸ் எண்றதுக்குள்ளே ட்ரெயின் ஸ்பீடாக போயிடும். ஆனால் இந்த வண்டியை நம்ம ஒவ்வொன்றா எண்ணிடலாம் போல். அந்த மாதிரி ஸ்லோவாக நம்ம மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம். தயவு செஞ்சு இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணுங்க. ஏன்னா முடியல.